வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். உப்பு, நெய், சன்ஃப்ளவர் ஆயில், புதினா, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 1, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நெய், 1 ஸ்பூன் சோம்பு, இலை, பட்டை, சக்கரை சோம்பு, 2 ஏலக்காய். அந்த சோம்பெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு லேசாக பச்சை வாசனை போனதும் அரிசி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடணும். தேவையான உப்பு. வெங்காயம் அந்த கண்ணாடி பார்த்து வரோம். மறுக்கி வச்சு தக்காளி சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ அதை கறி மசாலா பொடி சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்க்கிறேன். நம்ம போட்ட மசாலா எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் 2 கப் அரிசி எடுத்தேன். இதில் வந்து இப்போ 4 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் சேர்க்க முடியாது. இப்போ மூடி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீம் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கிளறி விட்டுறலாம். நான் சொன்ன மெத்தடில் வச்சிங்கன்னா ஒரு ரைஸ் கூட பிடிக்காது பாருங்க. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.